நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சப்தமாதிபதி சந்திரன் உச்சம் பெறும் காரணத்தினால் உச்ச பலனை அடையக்கூடிய யோகம் பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை, அதாவது 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசியிலே அட்டமாதிபதியாகிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். வளரும் பாவம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்பு. 7ஆம் இடத்தை ஆகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8 அப்படின்னு சொல்கிறப்ப தான் சந்திராசிரமம். அதனால் இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு மேலே சந்திராசிரமம் வருகிறது. ஆனால் வேதை தினம் அப்படி தான், அதுதான் முக்கியமானது. அந்த வேதை தினத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் வேதை தினமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அன்பளே. ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21/1/2024 வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக 22/1/2024 திங்கட்கிழமைக்கு வளர்பறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மிருகசீரிட நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள். அன்றைய தினம் நமது புண்ணிய பாரத பூமியிலே அயோத்தி மாநகரிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு அந்த மகா கும்பாபிஷேகம் நமது பாரத பிரதமர் அவர்களால் நடத்தப்பட இருக்கிறது. விசேஷமான நாள். அடுத்து 23/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்று பிரதோஷம். அன்னைக்கு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள். ஆனால் அன்னைக்கு பிரதோஷம். அடுத்து புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். 24/1/2024 வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். ரொம்ப விசேஷமான நாள். அடுத்து 25/1/2024 வியாழக்கிழமை. இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலே நல்ல நாள் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நாள் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு. பௌர்ணமி திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தை பூசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தைப்பூசத்தில் அந்த வியாழக்கிழமையில் 4 முக்கியமான பண்டிகைகள் அன்றைய நடக்கிறது. அதில் முதலாவதாக தைப்பூசத்தின் நாயகன் முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் தைப்பூச திருநாள் சீரும் சிறப்பாக கொண்டாடப்படும். அடுத்தபடியாக வடலூரிலே வள்ளலாருடைய தைப்பூச திருநாள் அன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த மதுரையிலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தம்பதி செமேராக தெப்பக்குளத்திலே எழுந்தருளி தெப்போற்சவம் அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதுதான் ரொம்ப விசேஷமான அமைப்புகள். அடுத்து 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினம். அன்றது வாஸ்து நாள். தேய்விரையில் வரக்கூடிய பிரதமை திதியும் மதியம் காலையில் 11 மணி வரை பூச நட்சத்திரமும் அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரமும் வருகிறது. அன்று மரணயோகம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 27/1/2024 தேய்விரையில் வரக்கூடிய 2வது திதி துவிதியை திதி. மதியம் 1:30 மணி வரை ஆயிலி நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரம். அங்கே தான் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. நம்மளே இதுதான் இந்த வாரத்தில் கிரக அமைப்புகளும் நட்சத்திர அமைப்புகளும். மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க காரணத்தினால சுப யோக பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கிற வாய்ப்பு உண்டு.
இருந்த போதிலும் மகராசி என்பதிலே சற்று விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன அட்டமாதி அமர்ந்திருக்க காரணத்தினால பணப்பொருளாதாரம் எவ்வளோ தான் ஃப்ளோட்டிங்காக வந்தாலும் சற்று அது இருக்கப்படும் என்று சொல்வார்கள். அந்த விதிப்படி கவனமாக இருந்தால், அதாவது பணத்தை கவனமாக கையாண்டீங்கன்னால் பணம் உங்களுக்கு நல்லபடியாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையில்லாத வரவுகளையோ அல்லது தேவையில்லாத செலவுகளையோ செய்து சிக்கலிலே மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரதுக்கான வாய்ப்பு பொருளாதாரத்தில் உண்டு. அடுத்து குடும்ப ரீதியாக பொறுத்தளவுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறது சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தினால. அதனால் தன வாக்கு குடும்பம் நன்றாக உண்டு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்த விதியாகி சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால அவரோடு உங்களுக்கு பாக்யாதிபதி சேர்ந்திருக்கிறனால சுப யோக பலன்களில் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கணிதத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி பங்குச்சந்தை, துணி, இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதை கொஞ்சம் தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. அதாவது முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவக்கமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தினால் இன்னும் லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு சூரியனுடைய அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு எதிர்பார்த்த பல திருப்பங்களும் மாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தினால் இன்னும் லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு யோகமான வாரமாக உத்தியோகத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். குருவின் பார்வையில் புதன் இருக்கும் காரணத்தினால மகராசி என்பர் மாணவர்களுக்கு பிற இந்த வாரம் கல்வி நிலைகள் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு திருப்திகரமாக இருக்கும். யோக பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே மகராசி பெண்களுக்கு தான் அருமையான வாரம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கணவன் மனைவி உறவு, காதலர் இருவர் கருத்துரிமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படிங்கிற விதி இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக பொருந்தும். ஏன்னா 7ஆம் இடத்த விதி 5ஆம் இடத்துல உச்சராசியில் அமரும் பொழுது உங்களுக்கு நல்ல சுப யோக பலன்களும் சுப செய்திகளும், கணவரால் மனைவியும் மனைவரால் கனைவியும் 2 பேர் 2 பேருக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு அல்லது சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைகளால் யோகமும், குழந்தைக்கு லாபமும், குழந்தையை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்தியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த மங்கள செய்தியை எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய பெண்களுக்கும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். பயன்படுத்தி சுப லாபத்தை அடைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.